இந்த நாளிலேயும் சற்று நேரம் தியானிக்கும்படி தேர்ந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை 144 சங்கீதத்தின் கடைசி வசனத்தை நாம் வாசிப்போம். 144 சங்கீதம் 15 வசனம். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. நாம் கண்களை மூடி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி தேவனே எனது கண்களையே தினமும் திறந்தருளும். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா. வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி தேவனே எனது கண்களையே தினமும் திறந்தருளும். ஆண்டவரே பாதம் சரணடைந்தே அடிமை நானையா. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும். இப்படி வார்த்தையை நாங்கள் கேட்க ஆவலாக இருக்கிறோம். இப்படி வசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகள் நீங்கட்டும். எங்களை செவிகளை அல்ல, எங்களை இருதயத்தை திறந்தருளும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இங்கே 2 விதமான ஜனத்தை நாம் பார்க்கிறோம். அந்த 2 விதமான ஜனத்தையும் குறித்து வேதம் சொல்லுகிறது. அது சாதாரண ஜனம் அல்ல, அது பாக்கியம் உள்ள ஜனம். இந்த நாளிலேயும் அருமையானவர்களே, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. கர்த்தர் உங்களை பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் அழைத்து இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அங்கே ஏன் அவர்கள் பாக்கியம் உள்ளவர்களாக மாறினார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. முதலாவதாக அவர்கள் சீரை பெற்று இருக்கிறார்கள், ஆகவே அவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள். இரண்டாவதாக அந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தெய்வம் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தெய்வமாக இருக்கிறார். கர்த்தரை அவர்கள் தெய்வமாக வைத்திருக்கிறபடியால் உலகம் அவங்களை எப்படி பார்க்குதுன்னு தெரியல. உலகம் ஒருவேளை அவங்களை அற்பமாக பார்க்கலாம், உலகம் ஒருவேளை அவர் கடங்காரனாக பார்க்கலாம், உலகம் ஒருவேளை அவங்களை விதவைகளாக பார்க்கலாம், உலகம் ஒருவேளை அவங்கள படிக்காதவங்களாக பார்க்கலாம், உலகம் ஒருவேளை அவங்கள திக்கற்றவர்களாக பார்க்கலாம். ஆனால் பரலோகம் அவர்களை பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் பார்க்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அருமையானவர்களே, என் வாழ்க்கை இப்படி இருக்கு, என் வாழ்க்கை என்னைக்கு மாறும்? என் தேவைகள் சந்திக்கப்படலையே, நான் பல மாதங்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறேனே, இன்னமும் கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கிறேனே, என் நெருக்கம் இன்னும் விசாலமாய் மாறலையே, என் வியாதிக்கு இன்னும் சுகம் கிடைக்கலையே, என் மாந்திரிக கட்டுகளிலிருந்து பரிபூரண விடுதலை கிடைக்கலையே, இன்னும் என் கடன் மாறலையே, 7 மாதம் ஆயிடுச்சு, 8வது மாதத்திற்கு வந்திருக்கிறேன் என்று ஒருவேளை இந்த காலையில் நீங்கள் பரிதவிக்கப்பட்ட நிலையோடு வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை பரிதவிக்கப்பட்டவர்களாய் அல்ல, பாக்கியவான்களாய் இந்த இடத்தை விட்டு கடந்து போக உதவி செய்ய ஆண்டவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் ஒன்றும் இல்லாததிலிருந்து சகலவற்றையும் உருவாக்குகிற தெய்வமாய் இருக்கிறார். வார்த்தையினாலே இந்த உலகத்தை படைத்த தேவன் ஒரே ஒரு வார்த்தையினாலே உங்கள் வாழ்க்கையை கர்த்தரால் மாற்ற முடியும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. பேசிக்கொண்டிருக்கிற நான் கூட ரட்சிக்கப்பட்ட பொழுது எங்களோட நிலைமை, எங்களோட குடும்பத்தின் நிலைமை அந்தோ பரிதாபமாக இருந்தது. அடுத்த வேலைக்கு சாப்பாடு கிடையாது, வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டீ போட்டு கொடுக்கறதுக்கு வீட்டில் ஒன்றும் கிடையாது, பண்ட பாத்திரங்கள் கிடையாது. அப்படி பரிதபிக்கப்பட்ட நிலையோடு கூட தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். ஆனால் காலங்கள் கடந்து போன பொழுதோ கர்த்தர் எங்கள் அதே நிலையிலே வைக்கவில்லை. எங்களை பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் மாற்ற கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருந்தார். எங்களுக்கு உதவி செய்த தேவன் பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் ஆண்டவர் இன்றைக்கு உதவி செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். பலனோடு வந்தாலும் சரி, நீங்கள் பலவீனமாய் வந்தாலும் அருமையானவர்களே, நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தை என்றைக்கும் பொய் சொல்லவே பொய் சொல்லாது. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அருமையானவர்களே, ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்களில் ஏன் நான் பரிதவிக்கப்பட்டவன் என்று தெரியுமா? பல காரணங்கள் சொல்ல முடியும். அதிலே ஒன்று, நான் ஸ்கூலில் இப்போ படிச்சுட்டு இருந்தேன் பாருங்களேன். எனக்கும் ஸ்கூலுக்கும் 6 கிலோமீட்டரு.
போயிட்டு வர்றதுக்கு 12 கிலோமீட்டர் பாருங்களேன். அப்போது அந்த 12 கிலோமீட்ரு நடந்து தான் போயிட்டு வந்தேன். சரியான ரோடு கிடையாது. ரொம்ப ஒரு காவாலாம் தாண்டி தான் போனோம். கல் முள்ளில் போய் சரியான செருப்பு கிடையாது, சரியான ட்ரெஸ்ஸு கிடையாது, அந்த ஸ்கூல் நோட்டு புக்கெலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சரியான பேகு கிடையாது. இல்லை இந்த பேண்ட்லலாம் கிழிஞ்சிருக்கும், அதை பின்னு குத்தி தான் போவோம் தெரியாத மாதிரி. அப்படி தான் நம்ம நிலமை பாருங்களேன். அன்றைக்கி ஒரு சைக்கிளோட நிலமை விலை ஒரு 150 ரூபா தான். அந்த சைக்கிள் வாங்கி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு யாரும் கிடையாது. வாடகை கொடுக்க எங்களை நம்பி எங்களை தரமாட்டாங்க. அப்படி ரொம்ப மோசமான நிலைமை. ஆனால் அருமையானவர்களே, அனுபவ சாட்சியோடு கூட நான் சொல்லுகிறேன், கவனிங்க. நாளைக்கு இதே நேரத்தில் நான் சிங்கப்பூரில் இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் சித்தமானால் சிங்கப்பூரில் நாளைக்கு இருக்கேன். இதே நேரத்தில் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் இருப்பேன். என்ன சொல்ல வருகிறேன்? எந்த மனுஷனையும் கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார். 150 ரூபா சைக்கிள் வாங்க வழி இல்லாத நான் பலமுறை விமானத்தில் பயணம் செய்திருக்கிறேன். எண்ண முடியாத அளவுக்கு நான் பல விமானங்களை ஏறி இறங்கி இருக்கிறேன். அப்பெல்லாம் கண்ணீரோடு நான் கர்த்தருக்கு தான் நன்றி சொல்லியிருக்கிறேன். என் சொந்த வேலைக்காய் அல்ல, பிஸ்னஸுக்காய் அல்ல, ஏதோ ஃபங்க்ஷனுக்காய் அல்ல, ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நான் கடந்து போயிருக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்க அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஒரே ஒருவர் உண்டானால் அவர் தான் நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆகவே தான் நாம் வேதத்தில் வாசித்தோம், கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் சாதாரண தெய்வம் அல்ல, அது பாக்கியமுள்ள ஜனம். ஆங்கிலத்தில் பிளஸட் பீப்புள் என்று எழுதப்பட்டிருக்கிறார்கள். பாக்கியம் உள்ளவர்கள். நம்ம நடைமுறை தமிழிலே சொன்னால் கொடுத்து வச்சுவோங்க, உனக்கு ஜென்மத்தில் என்ன செஞ்சாங்களோ அப்படின்றாங்க பாருங்களேன். அதுபோல் அருமையானவர்களே, கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் மாற்ற இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த பிரசங்கங்களிலே மிக முக்கியமான ஒரு பிரசங்கம் என்ன தெரியுமா? மலை பிரசங்கம் என்று சொல்லுகிறார்கள். அந்த மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை எந்த ஒரு மனுஷன் பின்பற்றுகிறானோ நிச்சயம் அவன் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பான் என்று பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள். அப்படியானால் அருமையானவர்களே, அந்த மலை பிரசங்கத்திலே இயேசு கிறிஸ்து சொன்ன மிக முக்கியமான ஒரு காரியம், அவர் 9 இடத்திலே அவர் சொல்லுகிறார், பாக்கியவான்கள் 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 என்று சொல்லுகிறார். கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் மாத்திரமே பாக்கியம் உள்ளது. இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வமாக இருக்கிறார். இயேசு அல்லாமல் அந்த உலகத்தில் வேறு வழி இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிங்க. அங்கே 9 விதமான பாக்கியவான்கள். ஒன்று, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய தான். இப்போ நம்ம ஆவியில் எளிமை இருக்கணும். கவனிங்க, என்னதான் அபிஷேகம் பெற்று இருந்தாலும் அதை அடக்கிறதுக்கு நமக்கு என்னென்னங்க பலன் தெரிஞ்சிருக்கணும். இல்லை, ஆவியில் எளிமை இருக்கணும். அப்புறம் சொல்லுது, இரக்கம் உள்ளவர்கள் எப்படி அவங்க பாக்கியவான்கள், அவர்கள் என்ன செய்வாங்க? இரக்கம் பெறுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவங்க யாருங்க? அவங்க பாக்கியவான்கள். அப்படியே அழகாக எழுதியிருக்கு. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீ எல்லாராலும் நீங்கள் பகைக்கப்படுவீங்க, பொய்யாய் சொல்லுவாங்க, அப்போ நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தொடர்ந்து வாசித்து பாருங்க அருமையானவர்களை. இப்படி வேதத்திலே பல இடங்களிலே பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் இங்கே 144ஆம் சங்கீதத்தில் எழுதப்பட்ட பாக்கியவானை குறித்து ஒரு சில நிமிடங்களிலே நான் சொல்லி நாம் இந்த ஆராதனை மணிக்க பரிசுத்த ஆவியார் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சீரை பெற்ற ஜனம். சீர்னா என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் சீர் ரொம்ப விசேஷம் இல்லை? ஒரு நிச்சயம் நடந்தால் என்ன வைப்பாங்க? ஆமாம், சீர் வைக்க மாட்டாங்க. வச்சு மட்டும் இல்லை, என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எண்ணுவாங்க. அப்படி தானே? எத்தனை தட்டு இருக்குன்னு அதில் தான் விஷயமாக இருக்குது. அதுலேயும் அந்த தாய் மாமா சீர் இருக்குது பாருங்கள், ரொம்ப விசேஷமானது. நான் பல இடங்களுக்கு போயிருக்கேன். நம்ம ஊரில் தான், நம்ம தமிழ்நாட்டில் தான் சீர் என்ற வார்த்தைக்கு ரொம்ப முக்கியம். கர்த்தர் நல்லவர். அந்த வேதத்திலையும் பாருங்களேன், சீர்னு எழுதியிருக்கு பாருங்களேன். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அப்போது அருமையானவர்களே, நம்ம சீர் வைக்கும் பொழுது தட்டு எண்ணுவாங்கள்ல, அதில் ஒத்தையில் இருக்குமா ரெட்டையில் இருக்குமா? பாருங்கள், ஒத்தையில் தான் இருக்கும்ல. அது என்ன ரகசியம்னு தெரில. நானும் என் பையனுக்கு நிச்சயம் பண்ணேன் பாருங்கள். அப்போது கொரோனா டைமில் என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை. திடீர்னு நிச்சயம் பண்ணணுன்னு சொல்லிட்டாங்க. திடீர்னு எங்கள் அப்பாவுக்கு அன்றைக்கி காலைல ஃபோன் பண்ணார். என்னப்பா இன்னைக்கு நிச்சயமாச்சே, சீரில் வாங்கணுமே. ஆமாப்பா, வா கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வாங்கலாம் அப்படின்னாரு. நம்மக்கிட்ட காசு இல்லை, அவர்கிட்ட எப்படி சொல்கிறது? சரி, என்ன போயிட்டேன் கார் எடுத்துக்கின்னு போனால், அவர் பாக்கெட்லேருந்து ஒரு கட்டை எடுத்து அவரே தட்டு வரிசை வாங்கினார் பாருங்களேன். அவர் வாங்கும்போது ஒன்றுத்தில் ரொம்ப குறியாக இருந்தாருங்க. எதில்? சீர் வரிசையில். தட்டு எப்படி ரெட்டையில் இருக்கக்கூடாது, ஒத்தையில்
டக்குன்னு 13 பேர் 14 வாங்கி 14 ஆயிடுச்சு வச்சுக்கேன், 15 வாங்கிடுவார். என் தம்பி என்ன பண்ணுவான், 16 வாங்கிடுவான். 16 கொண்டு 17 வாங்கிடுவார். அப்படி 25 தட்டுக்கு மேலே போயிடுச்சு பாருங்களேன். இங்கே கூட ஆண்டவர் சீரை எழுதியிருக்கார். அது 144 சங்கீதம், ரெட்டையில் இல்லை, ஒத்தலை தான் இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அருமையானவர், 7 விதமான சீர்களை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பாக்கியமுள்ள ஜனங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற சீர் 7 விதமான சீர். இந்த சீரை நாம் அதிகமாய் படிப்பதற்கு முன்பதாக இந்த சீரை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அங்கே எழுதியிருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். 7 விதமான சீர் ரெடியாக தான் இருக்குது பரலோகத்தில். என்ன செஞ்சால் அதை நம்ம பெற்றுக்கொள்ளலாம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்களேன், கையில் செக் இருக்குது, பணம் வருமா? வராது. அந்த செக்கை எங்கே எடுத்துகிட்டு போனாங்க? பேங்க்குக்கு எடுத்துகிட்டு போனால் சும்மா வந்துடுமா? யார் பேரில் இருக்கோ அவங்க என்ன பண்ணாங்க, சைன் பண்ணோம். அப்புறம் சைன் பண்ணால் கூட அந்த கேஷியர் கொடுக்குறதில்ல பாருங்கள். அவர் என்ன பண்ணுறாருங்க, கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி அந்த சிக்னேச்சர் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறாரு பாருங்களேன். பாருங்கள், அப்போது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் பாக்கியமுள்ள ஜனங்கள் தான், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய சீரை பெற்றிருக்கீர்கள், எந்த விதமான சந்தேகம் இல்லை. கர்த்தரை நீங்கள் தெய்வமாக கொண்டு இருக்க, அதுலேயும் சந்தேகம் இல்லை. அந்த 7 விதமான சீரை நானும் என் குடும்பமும் என் சபையாரும் இந்த சிறுதாவூர் ஜனமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும்? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் நிபந்தனையோடு எழுதப்பட்டிருக்கிறது. நிபந்தனையை நாம் நிறைவேற்றும் பொழுது அதை சுதந்திரமாக்கி கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. அப்போ கொடுக்கப்படணும்னா நிபந்தனை என்னங்க? கேட்கணும். ரொம்ப சிம்பிள். அதுபோல ஆண்டவர் இங்கே எழுதி வைத்திருக்கிற 7 விதமான சீரை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த 144 சங்கீதத்தில் ஒரே ஒரு வசனம் 2 முறை இருக்குது. டக்குனு யாரா கண்டுபிடிங்க பார்க்கலாம், உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரேன். 144 சங்கீதத்தில் மொத்தம் 15 வசனம் தான் இருக்குது. அதில் ஒரு வசனம் 2 முறை வருது பாருங்களேன். ரொம்ப முக்கியம். அதுதான் நிபந்தனையே. அதை நிறைவேற்றினாதான் அந்த 7 சீரை நம்ம அடைய முடியும். டக்குன்னு கண்டுபிடிச்சிங்களா? வெரி குட். அதே தான் அந்த வசனம் பாருங்க, 2 முறை இருக்குல்ல. 8வது வசனத்தில் இருக்கு, வாசிங்க. மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் என்னை தப்பிவியும் ஆண்டவரேன்னு சொல்றாரு. மறுபடியும் 11ஆம் வசனத்து அதே வசனம் வருது. மாயை பேசு வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின். ரொம்ப ரொம்ப முக்கியம். அருமையானவர்களே, நீங்கள் உங்களை ஜனங்க உங்களை பார்த்து ரொம்ப கொடுத்து வச்சவங்க, எப்படி பாக்கியமாக இவங்க குடும்பம் இருக்குது, இவங்க வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்து சிறுதாவூர் ஜனம் நம்ம பார்த்து மற்றவங்க சொல்லணும்னா, அருமையானவர்களே, இந்த சீரை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு மிக மிக முக்கிய காரணம் வாய் வலது கை. அதாங்க எழுதியிருக்கு. வாயும் வலது கையும் ரொம்ப ரொம்ப அதுதான் இப்போ தடைய. இந்த சீர் நமக்கு கிடைக்காததுக்கு பெரிய தடையே முதல்ல வாய். இந்த வாய் எதை பேசுதான்? மாயையே பேசிட்டு இருக்க. ஒன்றுமே இல்லாததை அது பேசுகிற வாய்க்கு அந்த சீர் கிடைக்காதுன்னு எழுதியிருக்கு இல்லைங்களா? அருமையானவர்களே, கர்த்தர் நம்முடைய வாயை பாதுகாப்பாராக. நல்ல ஞாயிற்றுக்கிழமை வந்து அழகாக பாடுறீங்க, ஆராதிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கறது. ஆனால் மற்ற 6 நாட்கள் எதை நாம் பேசுகிறோம்? கர்த்தர் அதை கேட்குறாருல பாருங்களேன். இல்லை, ரொம்ப ரொம்ப கேட்குறாருங்க. நம்ம செல்ஃபோனில் என்ன பேசுகிறோம்? 2 பேர் ஒன்று சேர்ந்தால் என்ன பேசுகிறோம்? இல்லை, அவர் 3 பேர் 4 பேர் ஒன்று கும்பல் சேர்ந்தால் என்ன பேசுகிறோம்? யாரை பற்றி பேசுகிறோம்? உண்மையை பேசுகிறோமா அல்லது மாயை பற்றி பேசுகிறோமா? இல்லாததை திருச்சி பேசுகிறோமா? இல்லை பெருமையானதை பேசுகிறோமா? சண்டை உண்டாக்குகிறத பேசுகிறோமா? பொறாமை உண்டாக்குறத பேசுகிறோமா? கர்த்தரோடு பேசுகிறார். அருமையானவர்களே, இந்த 8ஆம் மாதத்தில் கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் என் வாயை பாதுகாக்க வேண்டும். என் வாய் மாயை பேசக்கூடாது. அப்படி என்றால் பொய்யை பேசக்கூடாது. யோனாவில் எழுதப்பட்டிருக்கிறது, மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். கிருபை வருது ஆண்டவரிடத்திலிருந்து, அதை வேணான்னு சொல்றாங்களாம். அதிகாலை தோறும் ஆண்டவர் கிருபையோடு கூட கிட்ட வராரு, வேணான்னு சொல்றாங்களா? ஏன்? அவர்கள் தங்கள் வாயை மாயைக்கு ஒப்பு கொடுத்து விட்டார்கள். அருமையானவர்களே, நம்ம அப்படி இராதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லாதது என்றும் பேச கர்த்தர் நம்முடைய வாயை அபிஷேகிப்பாராக. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் ஏசாயாவின் நாவை தொட்ட அந்த கரம்
நம்முடைய நாவை தொடுவதாக. அப்படி மாயை பேசாதபடிக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள், ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தைகள், பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைகளை எந்த ஒரு மனுஷன் எந்த ஒரு மனுஷி பேசுகிறானோ அவன் வாழ்க்கையிலே இந்த உலகத்தில் அவர் கர்த்தர் அவனை சீமானாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் என்றைக்கும் அல்ல, இன்றைக்கும் நமக்கு உதவி செய்ய ஜீவனோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அருமையானவர்களே, பேசுறது ரொம்ப முக்கியங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நாம் வாழ்ந்திருக்கிறதும் நாம் வாழாமல் போகிறதும் எங்க இருக்குங்க? வாயில தான் இருக்கு, வேற எங்கேயுமே இல்லை. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ ஆசீர்வதிக்கிறவனை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். இப்போ வாய் நம்ம மற்றவங்களை ஆசீர்வதிக்கணும், ஒரு நாளும் யாரையும் சபிச்சு விடவே கூடாது, இல்லைங்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை நிமித்தம் கணக்கு ஒப்புவிக்கும் நாள் சீக்கிரத்தில் வந்து கொண்டு இருக்கிறது. அது பேசுகிற நானா ஊழியக்காரன் இருந்தாலும் சரி, கேட்கிற விசுவாசிகள் இருந்தாலும் சரி, நிச்சயம் வீண் வார்த்தைகளுக்கு ஆண்டவரிடத்தில் நிச்சயம் கணக்கு கொடுத்து தான் வேணும். ஆகவே அருமையான நான் பயபக்தியோடு கூட பேசுகிறேன். நம்முடைய நாவு அடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆமாம், அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் என்னதான் நம்ம ஜெபிச்சாலும், ஊழியக்காரங்க ஜெபிச்சாலும், உபவாசம் ஜெபிச்சாலும், எத்தனையோ அமாவாசை ஜெபம் பௌர்ணமி ஜெபத்தை பார்த்தோம், வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, கதவுகள் திறக்கப்படலை, அதே சாபத்தோடு கூட வாழ்ந்தெடுக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் அந்த சாபத்தை மாற்றுவாராக. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற திராட்சரசத்தையும் பானம் பண்ணதற்கு முன்பதாக நம்மிலே கர்த்தர் ஒரு பரிசுத்தத்தை உண்டாக்குவாராக. கர்த்தர் நமக்கு ஒரு பரிசுத்தத்தை தருவாராக. நான் பேசுறது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணுங்க. நான் அடக்கு ரொம்ப ஒரே ஒரு ஊற்றிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணி வருமாங்க? வராது பாருங்களேன். அப்போது ஒரே ஒன்று ஊற்றாகிய நம்முடைய வாயிலிருந்து எப்படி வருது? பொய்யும் வருது, உண்மையும் வருது, துதித்தலும் வருது, சபித்தலும் வருது. இல்லை, கர்த்தர் நம்மை பாதுகாக்கணும். நாம் பார்க்கவே இல்லை, பார்த்தது போல பேசுகிறோமே. கேட்கவே இல்லை, கேட்டதை போல பேசுகிறோமே. ஒருத்தர் நல்லா வளர்றான், ஒருத்தர் நல்லா ஆசீர்வதிக்கிறான், நமக்கு பார்த்தா பொருட்களையே இல்லையா? அருமையானவர்கள், அப்படி இராதபடிக்கு நாம் சீரை பெற்ற ஜனமாய் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. எனக்கு பிடிச்ச ஜபத்தில் ரொம்ப பிடிச்ச ஜபம், ஒருத்தன் ஜபிச்ச, ஆண்டவரே என் நாவுக்கு காவல் வையும். ரொம்ப ரொம்ப எனக்கு தொட்ட வசனம். எனக்கு சொத்து இருக்கு ஆண்டவரே, அதுக்கு காவல் வையன்னு கேட்கல. நான் திரளான பொண்ணையும் வெள்ளியும் சம்பாதிச்சு வச்சிருக்கேன், அதுக்கு காவல் வையன்னு கேட்கல. எனக்கு திரளான ஆடு மாடுகள் வேலைக்காரிகள் நிறைய இருக்கிறாங்க, அவங்களுக்கு காவல் வையன்னு கேட்கல. அவன் கேட்ட ஒரே ஒரு ஜபம், ஆண்டவரே என் நாவுக்கு காவல் வையும். ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும், இந்த நாவு மாத்திரம் மாயையை பேசாமல் கர்த்தருக்கு மகிமையான வார்த்தைகளை பேசும் என்று சொன்னால் நான் இந்த உலகத்திலே சாதாரணமான மனுஷனாய் அல்ல, பாக்கியமுள்ள மனுஷனாய் வாழ்வேன், பாக்கியவதியாய் வாழ்வேன், சீரை பெற்றவனாய் வாழ்வேன். ஆசீர்வதிக்கிற தேவன் என்னோடு இருப்பார். ஆபிரகாமை போல நான் சீமானாய் இருப்பேன். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நான் மிகுந்த பாரத்தோடு கூட பேசுகிறேன், மிகுந்த பாரத்தோடு கூட பேசுகிறேன். அதிலும் பெண்களுக்கு நான் மிகவும் பாரத்தோடு பேசுகிறேன். தயவு செய்து பேச்சில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஜாக்கிரதை. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுத்துருவீங்க, இல்லை அதை அறுத்துருவோம். ரொம்ப பாரத்தோடு பேசணும். என்றைக்கும் விதைச்சிருப்பீங்க, நீங்களும் மறந்துட்டு இருப்பீங்க. ஆனால் யார் மறந்தாலும் ஆண்டவரை மறக்க மாட்டார், பிசாசை மறக்க மாட்டாங்க. அவன் மோசே நிமித்த ஆண்டவர்கிட்டே வந்து வாதாடுறான், இல்லை அவன் போகக்கூடாது கானானுக்கு, இந்த தப்பு செஞ்சுட்டான், நீ சொன்னதை அவன் செய்யலைன்னு சொல்லி. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அருமையானவர்களே. நான் ரொம்ப டீப்பாக உங்களை இது பண்ண விரும்பலை. மாயை பேசும் வா எனக்கு இருக்கக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிறான். அல்ல, ஒரு ஐயா ரொம்ப தமாஷா சொல்லுவார், நான் ஆஃபீஸ்க்கு வெளில போகும்பொழுது நான் கேட்டெல்லாம் பூட்டுறேன், பீரோவை பூட்டுறேன், எல்லாத்தையும் பூட்டுறேன், ஆனால் எங்கள் வீட்டம்மாவுடைய வாயை பூட்ட முடியலையேன்னுவார். அவர் சொன்னது, அவர் இறந்துட்டார். அவர் சொல்லுவார், இந்த திண்டுக்கல் தான் பூட்டிலே என்னது ரொம்ப உலகத்திலே ரொம்பங்க. சிங்கப்பூர் ஒரு ஐயா இருக்கார், உங்களுக்கு என்ன வேணும்னே அவர் ஒன்று சொன்னார், அது வாங்கின்னு வாங்கினேன். அது மாதிரி திண்டுக்கல்லில் ரொம்ப நான் கூட போயிருக்கேன், விதவிதமான பூட்டு செய்கிறாங்க.
இப்போ டிஜிட்டல் புட்லாம் வந்துடுச்சு. வேறு யாராவது கத்துனா கத்துது, அது ஓயன் 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 கத்துது. அது சொந்தக்காரங்க போய் எடுத்தால் தான் அமைதியாகுது. அப்படிலாம் கண்டுபிடிக்கிறான். அவர் ரொம்ப வேதனையோடு சொன்னார், நான் காலையில் ஆஃபீஸ் போகும்போது என் மனைவி வாயை பூட்டதுக்கு ஒரு பூட்டு மட்டும் இருந்ததுன்னா எவ்வளோ ஆசீர்வாதத்தை நான் பெற்றிருப்பேன், எல்லாத்தையும் இழந்திருக்கிறேனே. பூட்டு போட்டுகிட்டே போயிட்டு ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்த பிறகு என்ன பண்ண போகிறோம், நம்ம திறந்து விட்டுற போகிறோம். இப்போ செல்ஃபோன் பண்ணால் சாப்பிட்டியா நிம்மதி பாருங்க. ஆமாம், தண்ணி வந்துதா இபி பில்லுக்கு ரீடிங் எடுத்தானா அதுக்கு மேலே என்ன பேச முடியும்? அது ரொம்ப ஆழமான அர்த்தம் இருக்குங்க. அவர் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பார். நீங்கள் என்ன கேட்குறீங்க, நீங்களாம் பாதிக்கப்பட்டான்னு கேட்குறீங்க. அருமையானவர்களே, மாயை பேசும் வாய்க்கு தூரமாக இருக்க கர்த்தருடைய வாயை பாதுகாப்பாரா? ரெண்டாவது நேரம் இல்லை பாருங்க, அவர் சொல்கிறாரு, கள்ளத்தனமான வலது கை எனக்கு இருக்கக்கூடாது ஆண்டவரே. இந்த கை எப்படி இருக்கக்கூடாது? கள்ளனில் இருக்கக்கூடாது. இல்லை, இதில் தானே திருட்டு கையெழுத்து போடுறோம், வேற ஒருத்தர் கையெழுத்த இல்லைங்களா? இதில் தானே வேற ஒருத்தர் பின் நம்பரை போட்டு பணம் எடுக்கிறோம், அப்படி தானே? இதில் தானே ஏற்கனவே கல் நட்டு வச்சிருக்கு, ராத்தோடு ராத்திரியாக பொழுது விழிஞ்சு பார்த்தா அந்த கல் எங்கே இருக்கு? 2 அடி 1 அடி அது தானாக போயிடுச்சு. எது பிடிங்கி நட்டுது? கர்த்தர்களோடு பேசுகிறாருங்க. கர்த்தர்களோடு பேசுறார். பத்திரத்தில் எழுதி வாங்கியிருக்கோம், திடீர்னு பத்திரத்தில் வேற மாதிரி காட்டுது. ஒயிட்னர் போட்டு யாரும் எழுதியிருக்காங்க. எழுதுனது எதுங்க? கவனிங்க, கர்த்தர்களோடு பேசுங்க. வலது கை கள்ளத்தனமாக இருக்கா, பரிசுத்தமாக இருக்கா? ஏன் இன்னும் சீரை பெறலை? ஏன் கர்த்தர் ஆசீர்வாதத்தை பெறலை? நாட்கள் வருஷங்கள் கடந்து போகுதே, ஏன் இப்படியே இருக்கிறேன்? என் வாய் மட்டும் தடை இல்லை, என் வலது கையும் தடையாக இருக்கு. அருமையானவர்களே, இன்னைக்கு ஆசியாவிலேயே ஒரு பெரிய சபை கட்டப்படுகிறது. அது 100 கோடி மேலேன்னு சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல. அருமையானவர், ஆசியாவிலே அது பெருசு. பல ஆயிரம் ஜனங்கள் ஒரே நேரத்தில் இருந்து ஆராதிக்கிறாங்க. அதனுடைய அது ரகசியம் என்ன தெரியுமா? நீங்கள் அந்த 150 கோடியை தான் பார்க்குறீங்க, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சரித்திரமே இருக்குது. அந்த சபையை சார்ந்தவன் தான் நான். எங்களுடைய கிளை சபை அது ஒரு கவனிங்க. ஒரு நாள் புரசுவாக்கத்தில் அவங்களுடைய தலைமை சபையில் ஒரு ஊழியர்களுக்கான கூட்டம் நடக்குது. எல்லாம் ஊழியர்கள் தான், இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன். விசுவாசிகளும் கிடையாது, ஒன்லி பாஸ்டர்ஸ். அவங்க எல்லாம் நார்த் இந்தியாவிலேருந்து சவுத் இந்தியாவிலேருந்து எல்லா பாஸ்டர்ஸாக வந்திருக்காங்க. நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் இருக்கிறாங்க. அப்பொழுது ஒரு ஸ்டேஜில் தலைவர்கள்லாம் அமர்ந்திருக்கிறாங்க. அப்போது ஒரு குறிப்பிட்ட தலைவர் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. இவர் நம்முடைய திருச்சபையினுடைய பணத்தை இவர் அபகரிச்சிட்டார், ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அப்போது அந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபர் வந்து ஸ்டேஜில் இப்படி நின்று மைக் எடுத்து இந்த வலது கரத்தை எல்லாருக்கும் முன்னாடி நீட்டினார். எல்லாம் பார்க்குறாங்க, நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் பார்க்குறாங்க. அது பார்க்குறீங்களே, அந்த வலது கரம் நீங்கள் மட்டும் பார்க்கல, பரலோகமும் பார்க்குது. பரலோகத்தின் தேவனானவர் பார்க்குறார். இந்த ஆலயத்திலிருந்து வந்த பணத்திலிருந்து நான் ஒரே ஒரு டீ கூட சாப்பிட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை ஸ்டேஜில் வச்சுட்டு அவர் பேகை எடுத்துக்கிட்டு நேராக 2 வீலர் எடுத்துகிட்டு ஊர் போயிட்டார். தலைமை போதகர் சொல்லார், தாமஸ் ராஜ் இரு பேசலாம், தாமஸ் ராஜ் இரு பேசலாம். இல்லை அப்படின்னு அன்னைக்கு போனவர் தான். வலது கை சுத்தமாக இருந்ததுனால ஆசியாவிலேயே இன்றைக்கி ஒரு பெரிய சபை எழுந்துட்டுருக்கு. சீரை பெற்ற ஜனம் அவர் போனாலும் அந்த ஊழியம் இன்னைக்கு உலகத்தில் மலையின் மேல் உள்ள பட்டணமாய் விளக்கில் எரிந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த நல்ல சமாரியன் சிறுதா ஒரு சபை அப்படி மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு ரகசியத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். என் வாயை நான் பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, என் வலது கையை பாதுகாக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவர் சொன்னார், உன் கை, உன் வலது கண்ணு, உன் வலது கை ஒன்று கிடரலாக இருந்தா அதை என்ன பண்ணு? அழகாக சொன்னார் பாருங்க. இந்த தமிழ்நாட்டில் தாங்க ரைட் ஹேண்டு எல்லாருக்குமே, உடனே லெஃப்ட் ஹேண்டு ரொம்ப ரேராக தான் இருப்போம். தமிழ்நாடு பார்த்தோன்னா எல்லாம் என்ன தாங்க, நம்ம வண்டி கூட எப்படி இருக்குது, கார் கூட. நான் பல தேசத்துக்கு போயிருக்கேன், எங்கே லெஃப்ட்டு தாங்க அவனுக்கு. வண்டி கூட லெஃப்ட் ஹேண்டு டிரைவிங் தான் வச்சுருப்பான். ஆனால் பைபிளில் வலதுன்னு எழுதியிருக்கு பாருங்களேன். அப்போது அருமையானவர்களே, உங்களுக்கு வலது கை உங்களுக்கு இடர்ல உண்டா இருக்குதா? அந்த சீரை பெற்றுக்கொள்ள முடியாதுக்கு அந்த வலது கை செல்ஃபோனில் தேவையில்லாததை ப்ரௌஸ் பண்ணுதா? இந்த வலது கை செய்யக்கூடாத பாலில் ஊற்றுறதுக்கு முன்னாடி தண்ணி அதிகமாக ஊற்றுதா? கலப்படுத்த ரொம்ப அதிகமாக கலக்குதா? ஆண்டவர் சொன்ன அதை தரித்து போடு என்று சொல்றார். 2 கரத்தோடு கூட நீ பரலோகத்திற்கு வருவதை காட்டிலும், ஒரு கையோடு 2 கரத்தோடு நரகத்திற்கு தள்ளப்படுவதை காட்டிலும் ஒரு கையோடு பரலோகத்துக்கு வருவது நலமாக இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். இப்போ என்ன சொல்ல வருகிறார்? வெட்டி போடு என்று சொல்ற அந்த காரணம் என்ன? உன் கையை நீ பாதுகாக்க வேண்டும்.
இல்லைங்களா? நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறீங்க, நல்லா இருக்கு. ஆனால் பரலோகம் பார்க்குதுல்ல. என் கை அன்னைக்கு அந்த ஊழியக்காரன் சொன்னது போல கள்ளத்தனம் இல்லாத ஒரு பரிசுத்தமான கையாக இருக்கா? ஒருவேளை அந்த கையில் அந்த கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் ஏதாவது படிஞ்சிருக்கும் என்று சொன்னால் இந்த காலை வேளையில் உங்கள் கரத்தை கர்த்தர் பிடிப்பாராக. இயேசுவின் ரத்தம் உங்கள் கரத்தை கழுவுவதாக. அன்றைக்கு பேதுரு சொன்னது போல, ஆண்டவரே என்னை முழுவதுமாய் கழுவும் என்று சொன்னார். காலை மட்டும்தான் கழுவினார் ஆண்டவர், முழுவதும் என்று. அதுபோல் ஈசோப்பினால் கழுவுகிற கர்த்தர் உச்சந்தலை உள்ளங்கால் வரைக்கும் நம்மளை பரிசுத்தப்படுத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அருமையானவர்களே, இந்த 2 காரியங்களை நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு 7 விதமான ஆசீர்வாதத்தை தர வல்லவராக இருக்கிறார். முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வாசிப்போம். அது உங்கள் மகனுக்கு உள்ள ஆசீர்வாதம். அப்பொழுது இருக்கா வசனம், 12ஆம் வசனம் பாருங்க, எப்படி ஆரம்பிக்குது? அப்பொழுது. நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது அப்பொழுதுனா நீங்க எப்படி வாசிக்கணுங்க? அப்பொழுதும் கிடையாது, எப்பொழுதுன்னு வாசிக்கணும். சொல்றது புரியுதுங்களா? அப்பொழுதுன்னு ஆரம்பிச்சா எப்பொழுதுன்னு வேதத்தை வாசித்து பாருங்களேன், அதுக்கு பதில் அங்கேயே தான் இருக்கும். இவைகளுக்கு பின்பு என்று வசனம் ஆரம்பிக்கும். அப்போ நீங்க எப்படி வாசிக்கணும்? எவைகளுக்கு அப்படி வாசித்து பாருங்களேன். பைபிள் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது நீங்க விடவே மாட்டீங்க, திருப்பி திருப்பி வாசிக்கினே இருப்பீங்க. அருமையானவர்களே, அப்போ அப்பொழுது என்றால் எப்பொழுது என்று கேட்கும் பொழுது அங்கேயே பதில் இருக்கு. நீங்க அந்த உங்க வாயையும் உங்க கையையும் பாதுகாத்த பிறகு அப்பொழுது. இப்போ வாசிங்க. முதல் சீர் என்ன சீர்? எங்கள் குமாரர் ஓங்கி வளருகிற உங்க பிள்ளைங்க இருக்காங்க பாருங்களே, ஆண் பிள்ளைகளை குறித்து குமாரர். உங்க ஆண் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களாம்? உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சியை தர வல்லவராக இருக்கிறார். வளர்ச்சியே இல்லை, படிப்பில் ஒரு வளர்ச்சி, சரீரத்தில் ஒரு வளர்ச்சி, ஞானத்தில், அறிவில், புத்தியில், பொருளாதாரத்தில், வேலை செய்கிறதுல, கர்த்தருக்காக உழைக்கிறதுல, கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறதுல, கர்த்தர் ஊழியக்காரர்களை தாங்குகிறதுல. முதல் சீர், பெற்றோர்களே, நீங்கள் பெற்றெடுத்த ஆண் பிள்ளைகள் வளருகிறவர்களாக இருப்பார்கள். 2வதான சீர், உங்களுக்கு கொடுத்த பெண் பிள்ளைகளை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கு. வாசிப்போம். எங்கள் குமாரத்திகள் போதும். அருமையானவர்களே, அரண்மனையில் இருக்கிற கற்கள் சாதாரண கற்கள் அல்ல, அது விலையேற பெற்ற கல்லாக தான் இருக்கும். ஒரு கல் அரண்மனைக்கு போகுதுன்னா, சாலமோன் தேவாலயத்தை கட்டினா பாருங்களேன், அந்த அரண்மனைக்கு போகிறதுக்கு சரித்திரத்தை எழுதியிருக்கு. இந்தியாவிலிருந்து கேரளாவிலிருந்து எத்தனையோ கல்லாம் போச்சான் அப்போவே. புரியுங்களா? அங்கே போனவங்க தான் அங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்தவங்க கேரளாவில் இன்னும் இஸ்ரேலியர் இருக்கிறாங்க, இஸ்ரேல் பீப்புள் இருக்கிறாங்க. என்ன சொல்ல வருகிறேன்? உங்கள் குமாரத்தைகளை கர்த்தர் எப்படி வைப்பாராம்? அரண்மனைகள் இருக்கிற விலையேற பெற்ற கற்களை போல மாற்றுவாராம். அதில் அந்த கற்கள் என்ன சொல்லுது? சித்திரம் தீர்த்த. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, ஒரு பழுதற்ற கற்களை போல கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை மாற்ற வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா, நான் மறுபடியும் சொல்கிறது தான், எதங்க பாதுகாக்கணும்? என் வாயையும் என் கையையும் பாதுகாக்கணும். அப்போதான் என் கண்ணுக்கு முன்னாடி என் மகன் வளருகிறத என் கண்ணு பார்க்கும். என் கண்ணுக்கு முன்னாடி என் பொண்ணு, என் பிள்ளை, என் மகன், நான் பெத்தெடுத்த 10 மாதம் சுமந்து எடுத்த என் பொண்ணு இருக்கா பாருங்க, தூக்கி வளர்த்த பிள்ளையுடைய வாழ்க்கை அது அரண்மனை கற்களை போல, ராஜாத்தியை போல. ஒரே ஒரு வார்த்தை சொன்ன, அரண்மனையில் யார் தான் இருப்பா? ராஜாத்தி தானே இருப்பா. உங்கள் பிள்ளை ராஜாத்தியை போல வாழ கர்த்தர் கிருபை செய்வாருங்க. பிள்ளை பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்படாத. கர்த்தரோட தீர்க்க தரிசனமாக இன்றைக்கு பேசுகிறார். உங்கள் கையிலே நீங்கள் காக்க வேண்டியதை காத்தால் கர்த்தர் தர வேண்டியதை தர இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார், அவர் ஆயத்தமாக இருக்கிறார். 3வது சீரை நாம் வாசிப்போம். அடுத்தது, எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் எப்படி இருக்குங்க? நிரம்பி இருக்கும். 3வது கர்த்தர் கொடுக்கிற சீர் என்ன? ஆண்டவர் உங்கள் குறைவுகளை எல்லாம் பிலிப்பியர் 4:19 படி நிறைவாக மாற்றுவார். அல்லேலூயா. நிரம்பி இருக்குமா? எதுலுமே குறைய இருக்காதான், இல்லைங்களா? கவனிங்க அருமையார், பொருளாதாரமா நிரம்பி இருக்கும், சரீர சுகமா நிரம்பி இருக்கும், வேலை ஸ்தலமா நிரம்பி இருக்கும், வீட்டில் சமாதானமா நிரம்பி இருக்கும். இல்ல
உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க பிள்ளைகளை சமாதானம் எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும் இருக்கு. அப்படின்னா என்ன? நிரம்பி இருக்கும். நிரப்பப்படாத வாழ்க்கையோடு வந்திருக்கீங்களா? குறையோடு வந்திருக்கீங்களா? தேவையோடு வந்திருக்கீங்களா? கர்த்தர் உங்களோட பேசுகிறார். பாதுகாக்க வேண்டியதை நீங்கள் பாதுகாத்தால் உங்கள் களஞ்சியங்களை கர்த்தர் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். எஜமான நிரப்புகிறானோ இல்லையோ, அருமையானவர்களே, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். 4வது சீரை நாம் வாசிப்போம். போதும். 4வது சீர் என்னன்னா, எங்கள் ஆடுகள். எல்லார் வீட்லேயும் இப்போ ஆடு இல்லை பாருங்களேன். அந்த காலத்தில் ஆடு மாடுகள் எல்லார் வீட்டில் 1-2 இருக்கும். இப்போலாம் கிடையாது இல்லை. அருமையானவர்களே, என்ன சொல்ல வருகிறேன்? ஆடு என்பது என்ன? ஒரு மனுஷனுடைய ஐஸ்வர்யத்தை குறிக்கிறது. ஊத்ஸ் தேசத்தில் ஒரு மனுஷன் இருந்தானா. அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயப்படும் சொல்லிட்டு அவனுடைய ஐஸ்வர்யத்தை சொல்லுவோம். முதல்ல சொல்றது அவனுக்கு 7000 ஆடுகள். ஃபர்ஸ்ட் தான் சொல்றாரு ஆண்டவர். ஆடை தான் சொல்றாரு. அருமையானவர்களே, இன்னைக்கு நீங்க வாழ்க்கையில எங்க எவ்வளோ கஷ்டப்பட்டும் எந்த விதமான ஐஸ்வர்யத்தை உடையாமல் இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிற 4வது சீர், உங்கள் ஐஸ்வர்யத்தில் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். ஆடு ஆடு காட்டுறது. அதன் பிறகுதான் ஒட்டகத்தை பற்றி, ஏர் மாடை பற்றி, மற்ற இதெல்லாம் பற்றி யோபை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் மகனுக்கு மாத்திரமல்ல, உங்கள் மகளுக்கு மாத்திரமல்ல, உங்கள் களஞ்சியத்திற்கு மாத்திரமல்ல, உங்கள் வருமானத்திலே கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, கவனிங்க. எனக்கு ஒன்றுமே இல்லை, பேங்க் பேலன்ஸ் 0வா இருக்கு, வர்றதும் போதுமா இருக்கு, வீடு கூட சொந்தமா இல்லை, வாடகை வீட்டில் இருக்கேன்னு சொல்றீங்களா? அருமையானவர்களே, பேசுகிறேன். நான் கலைஞர் கட்டி கொடுத்த ஒரு வீட்டில் தான் நான் இருந்தேன். ஒரு கோட்ரஸ், ஸ்லம்போர்டு கிளியரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு 10க்கு 10 தான். அதுதான் பெட்ரூமு, அதுதான் கிச்சனு, அதுதான் வராண்டா, எல்லாமே அதுதான். யாருன்னா வந்தாலும் அங்கே தான் உட்காரணும். அப்படி தான் நான் இருந்தேன். 6 பேர் நாங்கள் இல்லைங்களா? அருமையானவர்களே, தாய் தகப்பன் 4 பிள்ளைங்க, அங்கே தான் இருந்தோம். 6 பேரும் அந்த 10க்கு 10 வீட்டில் கோட்ரஸில் தான் இருந்தோம். என் மனைவி திருமணம் ஆணுச்சு, 7வது ஆளாயிட்டா அதே 10க்கு 10 கோட்ரஸில். என் பிள்ளை மகன் பிறந்தான், அதே 10க்கு 10 கோட்ரஸ் தான். இந்த நெருக்கம், ஆடுகள் இல்லை, களஞ்சியங்கள் நிரப்பப்படலை. ஆனால் ஒன்று தெரியும், நிரப்புகிற தேவன் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், நீங்களும் அங்கே கூட என்ன இருக்கு, உங்கள் ஆடு மாடுகளும் குடிக்கப்படும்படி. கர்த்தர் தீர்க்க தரிசனமா வருது பாருங்க வார்த்தை. நீங்கள் மாத்திரமல்ல, உங்களுடைய அந்த ஆடுகளும் மாடு கொடுக்கும் பள்ளத்தை எல்லாம் நிரப்புகிற ஒரு தேவன். எங்கெல்லாம் பள்ளமா இருக்கு, எங்கெல்லாம் தேவையோடு இருக்குதோ, கர்த்தர் இதை நிரப்புவாருங்க. நான் சொல்ல என்னன்னா, அப்படி நெருக்கத்தில் இருந்த எங்களை இன்னைக்கு விசாலத்திலே கத்து நிறுத்தி இருக்கிறார். இல்லை, முகப்பில் ஒரு இடம் இருக்கு, குளத்தில் ஒரு இடம் இருக்கு, அயனம்பாகத்தில் ஒரு இடம் இருக்கு. என்ன சொல்ல வருகிறேன்? நீங்கள் பாதுகாக்க வேண்டிய உங்கள் வாயையும் உங்கள் கையையும் மட்டும் பாதுகாத்தா இந்த சீரை இந்த மதத்திலே காணும்படி கர்த்தர் உங்களுக்கு வழிவாசல் தரப்போ. 5வது சீர் என்னங்க? வாசிங்க. எங்கள் எருதுகள் பலத்தவைகளாக இருக்குன்னு சொன்னால் ஆங்கிலத்தில் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. கவனிங்க, எருதுகள்னு சொன்னால் அது ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒருத்தன் ஒரு பெரிய உயரத்தில் இருக்கான், அவனுக்கு கீழே வேலை செய்கிறவங்கள அது அவங்களுக்கு தான் எருதுகள் எழுதிருக்கு. அருமையான லேபர்னு என்ற வார்த்தை தமிழில் இங்கே எழுதப்படல, ஆங்கிலத்தில் வாசித்தீங்கன்னா லேபர்னு இருக்கு. ஆக்சன் டு லேபர் அப்படின்னு இருக்கு. அப்போது நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்யலாம், உங்களுக்கு கீழே ஒரு 4-5 பேர் வேலை செய்வாங்க. நீங்கள் ஒரு ஹெச்ஆராக இருக்கலாம், உங்களுக்கு கீழே நிறைய பேர் இருப்பாங்க. உங்களுக்கு ஹெட் மிஸ்ஸஸாக இருக்கலாம், அவங்க கீழே ஆள் இருக்கலாம். அருமையானவர்களே, உயரத்தில் இருக்கிற உங்களுக்கு கீழே எருதுகளாக இருக்கிறவர்களை கர்த்தர் நடத்த வல்லவராக இருப்பார். பேசுகிறேன், நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் அநேகருக்கு வேலை கொடுக்குறேன் பாருங்க. அப்போ என்னுடைய எருதுகளை கர்த்தர் சோமன் பலவீனம் உள்ளவைகளை அல்ல, பலத்த எருதுகளாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நமக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு ஏற்ற அவர்கள் உழைக்கக்கூடிய உழைப்பை கர்த்தர் கொடுக்க ஜீவனாக இருக்கிறார். ஏமாற்றம் ஒன்றும் இல்லாதபடிக்கு உண்மையாய் உழைக்கிறவர்களை கர்த்தர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஊழியத்திலையும் அப்படி தான். பாஸ்டர் ஊழியம் செய்கிறாங்க, அநேகர் இந்த ஊழியத்திற்கு எருதுகளாக இருக்கிறீர்கள். உங்கள் எருதுகளை கர்த்தர் பலத்தவைகளாய் மாற்றுவாராக. அல்லேலூயா. பாஸ்டர் பாடுறது போல நீங்கள் பாடணும், பாஸ்டர் வர்ஷிப் பண்ணுறது போல நீங்கள் வர்ஷிப் பண்ணணும், பாஸ்டர் பிரசங்கிக்கிறது போல நீங்கள் பிரசங்கிக்கணும். பாஸ்டர் ஊழியத்திற்காக, கர்த்தருக்காக, சபைக்காக இவ்வளவு தியாகத்தோடு கூட அந்த சபையை நடத்துகிறது போல
இங்கிருந்த எருதுகள், பலத்த எருதுகள் புறப்பட்டு போகணும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் குடும்பங்களிலிருந்து கர்த்தர் அப்படிப்பட்ட பிள்ளைகளை எழுப்புவாராக. அடுத்த சீரை வாசிங்க. சத்துரு உட்புகுதலும் இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. சத்துரு என்ன எங்க இருக்கக்கூடாதுங்க? நம்ம வீட்டில் யாரும் இருக்கக்கூடாதுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியங்க அது. சத்துரு நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. போன மாதம் சொன்னார் பாஸ்டர், ஜெபம் பண்ணும்போது பிசாசு எதுவும் ஆடல நைட் ப்ரேயர்னு சொல்லி. கவனிங்க, வரும்போதும் அந்த மெசேஜ் தான் கேட்டு வந்தோம். அருமையான ஒரு பரிசுத்தவான் பேசுகிறார். பிசாசு உடையது உங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்குது. பிசாசுக்கு சொந்தமான டேட்டா ஏதோ ஒன்று இருக்குது. பிசாசுக்கு சொந்தமான ஒரு ஆப் ஏதோ உங்களுடைய மொபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க. பிசாசுக்கு சொந்தமான ஏதோ ஒரு காரியத்தை உங்கள் சரீரத்தில் நீங்கள் அணிஞ்சிருக்கீங்க. ஒருவேளை உங்கள் தாய் தகப்பனுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களை நடத்துகிற ஊழியக்காரனுக்கு தெரியாமல் இருக்கலாம். பிசாசுக்கு தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். பிசாசு உட்புகுதல் நம்முடைய குடும்பத்தில் இல்லாதபடிக்கு கர்த்தர் அவர் வேலியை நமக்கு போடுவாராக. யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றின் மேலும் வேலை எடுத்த தேவனாகிய கர்த்தர் நமக்கு கூட ஒரு வேலையை கத்த தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, ரொம்ப அதுவும் இந்த ஆடி மாதத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, போன முறையே பிசாசு ஏதோ கருப்பாக நாக்க நீட்டிக்கின்னு பல்ல காட்டிக்கின்னு அப்படி வரமாட்டான். எப்படி வருவான்? தீபாவளிக்கு ஸ்வீட் வடியில் வருவான். மறந்துட்டீங்க பாருங்கள். பொங்கலுக்கு எது வழியில் வருவான்? கரும்பு வடியில். ஆமாம். ஆயுத பூஜைக்கு எப்படி வருவான்? பொறி, அதுலேயும் ஒற்றைக்கடலை போட்டு நல்லா வெள்ளெல்லாம் போட்டு. ஆடி மாதத்தில் எப்படி வருவான்? கருவாடு. நான் அதில் பிறந்து வளர்ந்தவன், அதனால் சொல்கிறேன். பெரியபாளையம் போயிருக்கேன், திருத்தணி போயிருக்கேன், திருப்பதி போயிருக்கேன், எல்லாம் பார்த்துறேன். எல்லாம் பார்த்துதான். எங்கள் அப்பா 7 மலை. எத்தனை மலை? ஆமாம், இப்போ ஜான் 7 மலையாக இருக்கார். கவனிங்க, தைரியமாக பேசுகிறேன். கவனிங்க, ரொம்ப ஜாக்கிரதை. சத்துரு உட்புகுதல் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, என் குடும்பத்தில் இருக்கக்கூடாது, முக்கியமாக என் சபையில் இருக்கக்கூடாது. நான் அவனை துரத்துறமே கண்டு அவன் என்ன துரத்தக்கூடாது. எப்போ அந்த சீர் கிடைக்கும்? அந்த 6வது சீரு என் வாயையும். அதுதான் பாயிண்ட், அங்கே தான் முக்கியமானது. 2 முறை சொல்லியிருக்காரு இந்த தியானிச்சிரும கர்த்தர் ரொம்ப என்கிட்ட இந்த பேசினார். 7வது ஒரு சீரை பற்றி நான் முடிக்க போகிறோம். 7வது என்ன சீருங்க? எங்கள் வீதிகளில் என்ன இருக்காது? கூக்குரல் உண்டாகாது. வீதிகளில் இருக்கலாம், குடும்பங்களாக இருக்கலாம், கூக்குரல் இருக்கக்கூடாது நம்ம குடும்பத்தில். நீதிமான்களே, கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் என்ன கூக்குரல் உண்டா? சண்டை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு போடுற சண்டை சத்தம் பக்கத்து வீட்டுக்காரன் கேட்கக்கூடாதுங்க. உங்கள் வீட்டில் டிவி சீரியல் சத்தம் எங்கே கேட்கக்கூடாதுங்க. ஆமாம், உங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்திரத்தை தூக்கி அடிச்சுக்கிற சத்தம் எங்கே கேட்கக்கூடாதுங்க. இப்படி சத்தமே இருக்கக்கூடாதுங்க. உங்கள் வீட்டில் கெட்ட வார்த்தை என்கிற சத்தம் என்ன செய்யக்கூடாதுங்க. அதுதான் கூக்குரல். அது உங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறது என்ன செய்யக்கூடாதுங்க. அடிக்கும்போது வர்றதா என்னதுங்க? கத்தம். அப்படி இருக்க அனுபவத்தோடு கூட தேவ சமூகத்தில் இருந்து சொல்கிறேன். இந்த 7வது சீர் ரொம்ப முக்கியமானது. நம்முடைய வீடுகளில் தேவ சமூகம் இருக்கணும், நம்ம வீடுகளில் தேவ பிரசன்னம் இருக்கணும். யோபு சொல்லுகிறான், என் கூடாரத்தை விசாரிக்கையில் இதில் குறைவை காண மாட்டீர். என் கூடாரம் ஆண்டவருடைய சமூகத்தால் நிரப்பப்பட்டு இருக்கும், கர்த்தருடைய களஞ்சியத்தால் நிரப்பப்பட்டு இருக்கும். அல்லேலூயா. நீங்க ரொம்ப ஜாக்கிரதை. நான் ஏற்கனவே சொல்லுதான், ஒரு 20-30 குடும்பம் சேர்ந்ததான் என்னதுங்க சபை. அப்படிதானே? அந்த குடும்பம் கூக்குரல் இல்லாத குடும்பமாக இருக்குன்னா, ஆசீர்வாதமாக ஒரு குடும்பமாக இருந்தால், ஒரு மனமும் உள்ள குடும்பமாக இருந்தால், களஞ்சியங்கள் நிரப்பப்பட்ட ஒரு குடும்பமாக இருந்தால், குமாரரும் குமாரத்திகளும் ஆஸ்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருந்தால், சபை எப்படி இருக்குங்க? அப்படி தான் இருக்கும். அப்போ நம்ம மாற்ற வேண்டியது எங்கே தாங்க? வீட்டை அங்கே அதை மாற்றணும். போதிக்கிற அந்த போதனையை நீங்கள் கேட்டு அது எப்படி இங்கே விட்டுட்டு போகாமல் வீட்டில் போய் அதை அசை போட்டு உங்கள் வீடை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு வீடையும் ஒரு சபையை போல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். இந்த சபையை கர்த்தர் இந்த 2024 பெரிய காரியங்களை செய்ய ஜீவனுள்ளவராக இருக்கிறார். கிழக்கும் மேற்கில் இருந்தும் வடக்கிலும் தெற்கிலிருந்தும் திரளான ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 7 விதமான சீரை பெற்ற ஜனத்தை பார்த்து தான் வேதம் சொல்லுகிறது, பாக்கியம் உள்ளது, பாக்கியம் உள்ளது. கண்களை மூடி கர்த்தர் முகத்தை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பாவிகளாய் அல்ல, ஒரு காலத்திலே பாவிகளாய் இருந்தோம், ஆனால் இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். தம்முடைய சுய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து இருக்கிறார். நீங்கள் மற்றவங்களுடைய பார்வையை நீங்கள் பார்க்காதீங்க,
கர்த்தர் என்னை எப்படி பார்க்கிறார்? யோபு சொன்னான், நான் போகும் வழியை அவர் அறிவார். தைரியமா சொல்லுங்க, நான் பாக்கியவான். பெண்கள் சொல்ல, நான் பாக்கியவதி. காரணம், நான் கர்த்தரை தெய்வமாக வச்சிருக்கிறேன். ஒரு காலத்தில் வேற ஏதோ தெய்வத்தெல்லாம் நாடி போயிருந்தேன். இன்னைக்கு எனக்கு கர்த்தர் ஒருவரே தெய்வம். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள். பாகல் தெய்வமானால் அப்போ நீங்கள் எதை பின்பற்ற போறீங்க? ஆகவே தான் வேதம் சொல்லுங்க, நீங்கள் பாக்கியம் உள்ள ஜனம். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே நான் பாக்கியம் உள்ள ஜனமாக மாறணும், என் தேவைகள் சந்திக்கப்படணும். அதுக்கு யாரும் காரணம் இல்லை, நான் தான் காரணம். ஆண்டவரே, நான் என் வாயை அடக்க மறந்துட்டேன், என் கையை அடக்க மறந்துட்டேன், வாயில தேவையில்லாத பேசிட்டேன், பரிசுத்த ஆவியான துக்கப்படுத்தி பேசிட்டேன். ஆசீர்வாதமா இருக்க வேண்டிய நான் சாபத்தோடு போராடி கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கு என் வாய்க்கு காவல் வையுங்க ஆண்டவரே, என் நாவை தொடுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைகள் என் வாயிலிருந்து புறப்பட்டு ஆண்டவரே. என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில நாம் கத்த வேண்டிய, கூக்குரலிட்டு கத்தரிட கேட்க வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, என் வாயின் வார்த்தை, என் இருதயத்தின் தியானம் உடைய சமூகத்தில் பிரதியா இருக்கணும் ஆண்டவரே. கிருபை கேளுங்களேன், கத்தரிடத்துல கிருபை கேளுங்களேன். என் குடும்பம் ஒரு பாக்கியம் உள்ள குடும்பமா இருக்கணும், என் பிள்ளைங்க பாக்கியம் உள்ள குடும்பமா இருக்கணும், இந்த சபை ஒரு பாக்கியம் உள்ள சபையா இருக்கணும். என் கலைஞர்களை நீர் நிரப்பணும் ஆண்டவரே, என் பிள்ளைங்களுக்கு ஞானத்தை நீ தரணும் ஆண்டவரே. எங்க வீடுகளில் கூக்குரல் இருக்க கூடாது ஆண்டவரே, உம்மை துதிக்கிற துதியின் சத்தம் இருக்கணும் ஆண்டவரே, ஜெபிக்கிற சத்தம் இருக்கணும் ஆண்டவரே. தடைகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. எங்களை மன்னியுங்க ஆண்டவரே, பேசுற தவறான காரியங்களை மன்னியுங்க ஆண்டவரே, எங்களை மன்னியுங்க ஆண்டவரே. ரபலரதுரபோ ரதரவலா சம்தரவோ. ஆண்டவரத்துல கேளுங்க, ரியம்தராலதுரபோ. யாரை குறித்து நான் இனிமே பேசவே கூடாது ஆண்டவரே, யாரை குறித்து என் வாயை திறக்க கூடாது ஆண்டவரே. கர்த்தர் அதை பார்த்து கொள்ளட்டும். நான் நியாயம் இருக்க கூடாது, நான் நியாயம் இருக்க நான் யார் ஆண்டவரே? என்ன மன்னி ஆண்டவரே. என் பிள்ளைங்க வாழணும் ஆண்டவரே, நான் வாழணும் ஆண்டவரே, என் தேவைகள் சந்திக்கப்படணும் ஆண்டவரே, அற்புத அதிசயத்தை என் கண்ணு பார்க்கணும் ஆண்டவரே. ரதரபலரதுரபு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாக்கியமான சேவை இதே, பாதம் பணிந்தே செய்திடுவேன், ஆயுள் முடியும் வரை, கிறிஸ்தேசு வருகை வரை. அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவர் என்று பாடப் போகிறோம். நீங்க இந்த ரட்சிப்பு சாதாரண ரட்சிப்பு இல்ல, இது பாக்கியமானது. கர்த்தர் உங்களுக்குள் வைத்திருக்கிற விசுவாசம் சாதாரணதல்ல, அது பாக்கியமுள்ள விசுவாசம். கர்த்தர் உங்களுக்குள்ளே கொடுத்திருக்கிற அபிஷேகம் இருக்கு பாருங்க, இந்த பரிசுத்தம் இருக்கு பாருங்க, இது சாதாரண இல்லைங்க. உலகத்திற்கு கோடி கொடுத்தால் வாங்க முடியாதுங்க, இது பாக்கியமானது. ஹல்லேலூயா. பாக்கியமோ பாதம் பணிந்து செய்திடுவே, பாக்கியமான சேவையிலே, பாதம் பணிந்து செய்திடுவே, ஆயுள் முடியும் வரை, கிறிஸ்தேசு வருகை வரை. அன்பு
பாக்கியவதி. கர்த்தரோட வாழ்க்கையை மாற்றுவார். நான் என் நாவையும் என் வாயையும் இனி காத்துக் கொள்ளுவேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை ஆராதனைக்கு நன்றி செலுத்துவேன். 144ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்ட இந்த 7 விதமான சீரை இந்த நாளில் இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.